வணக்கம் வியூவர்ஸ், நம்ம இன்னைக்கு கேழ்வரகு மாவும் கோதுமை மாவும் கலந்து ஒரு ரொட்டி சூப்பராக செய்ய போகிறோம். அது ரொம்ப சுவையாகவும் இருக்கும், ரொம்ப சுலபமாகவும் இருக்கும், அதே சமயத்தில் ஹெல்த்தியான ஒரு டிஃபன்னு கூட சொல்லலாம். அதுக்கான இன்க்ரீடியன்ஸும் எப்படி செய்கிறது அப்படிங்கிறத நம்ம இந்த வீடியோவில் போய் பார்க்கலாம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது கேழ்வரகு கோதுமை மாவு ரொட்டி. அதுக்கு தேவையான இன்க்ரீடியன்ட்ஸ் பார்க்கலாம். கோதுமை மாவு ஒரு சின்ன ஸ்பூன் அளவில் ஒரு ஸ்பூன் எடுத்துக்கிறேன். இந்த ஒரு ஸ்பூனில் ஒரு ஸ்பூன் எடுத்துக்கிறேன். அதே அளவே கேழ்வரகு மாவும் எடுத்துக்கணும். அதை வச்சு எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். அதே மாதிரி கேழ்வரகு மாவு அதுவும் கொஞ்சம் எடுத்துருக்கேன். அப்புறம் நம்ம மெஷர் பண்ணிக்கலாம். அப்புறம் பச்சை மிளகாய், கருவேப்பிலை, கொத்தமல்லி பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். நமக்கு தேவைங்கிற அளவுக்கு எடுத்துக்கலாம். அப்புறம் கொஞ்சம் உப்பு போட்டு மாவு பிசைக்க வேண்டியதுதான். அரை ஸ்கூப் அளவு நான் ராகி மாவு கேழ்வரகு மாவு எடுத்திருக்கேன். அதே அளவு கோதுமை மாவு எடுத்துருக்கேன். கோதுமை கொஞ்சம் எக்ஸ்ட்ரா ஆனாலும் பரவாயில்ல, அப்போ தான் உங்களுக்கு நல்லா அது ரொட்டி தட்டை வரும். தேவையான அளவு கொஞ்சமாக வெங்காயம் சேர்த்துக்கிறேன். கொஞ்சமாக வெங்காயம். நீங்கள் வேறு வெஜிடபிள்ஸ் கூட சேர்த்துக்கலாம். கேரட்டு, வேறு எது வேணாலும் உங்களுக்கு விருப்பமான வெஜிடபிள் எது வேணால் சேர்த்துக்கலாம். நான் வெறும் வெங்காயம் மட்டும் தான் இன்றைக்கி சேர்த்துருக்கேன். கொஞ்சம் கொத்தமல்லி போட்டிருக்கேன். கொஞ்சம் பொடியாக அரைஞ்ச கருவேப்பிலையை போட்டிருக்கேன். பச்சை மிளகா காரத்துக்கு தகுந்த மாதிரி நீங்கள் போட்டுக்கோங்க. உங்களுக்கு எந்த அளவுக்கு காரம் பிடிக்குமோ அந்த அளவு போட்டுக்கோங்க. உப்பு தேவையான அளவு போட்டுக்கோங்க. இப்போ இதெல்லாம் போட்டுட்டு நம்ம ஃபஸ்ட்டு கையில் கலந்துக்கலாம். அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி தெளித்து கலந்துக்கலாம். சப்பாத்தி மாவு மாதிரி ரொம்ப கட்டியாக இருக்கணும்னு அவசியம் இல்லை. கொஞ்சம் தளத்தலன்னு இருந்தால் தான் தட்டுறதுக்கு நல்லாயிருக்கும். போதும், இந்த அளவு கன்சிஸ்டன்சி இருந்தால் போதும். இது ஒரு 1 hour கொஞ்சம் ஊறிச்சுன்னா நல்லாயிருக்கும் உங்களுக்கு தட்டுறதுக்கு. இது இந்த கன்சிஸ்டன்சியில் இருந்தால் போகிறோம். நமக்கு தட்டுறதுக்கு வசதியாக இருக்குது அடுப்புலையே. அப்படி ஒரு 1 hour அப்படியே மூடி வச்சுருங்க. கொஞ்சம் ஊறிச்சுன்னா நல்லாயிருக்கும். இப்போ கல் போட்டாச்சுங்க. நல்லா கல் காஞ்ச பிறகு தான் இந்த ஆரிய ரொட்டி நம்ம தட்டணும். நல்லா வெயிட் பண்ணலாம். கல் நல்லா காயணும். கல் காயறதுக்கு முன்னாடி தட்டினா உங்களுக்கு அவ்வளோ சாஃப்டாக இருக்காது ரொட்டி. அதனால் நல்லா கல் காஞ்ச வாட்டி நம்ம தட்டலாம். பார்த்திங்கன்னா கல் நல்லா காஞ்சிடுச்சு. இப்போ நல்லா இந்த மாதிரி காஞ்சிச்சுன்னா தான் நம்ம தட்ட முடியும். கொஞ்சம் ஒரு கப்பில் இந்த மாதிரி தண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. ஸ்லோ பண்ணி வச்சுக்கோங்க. ரொம்ப ஹை ஃப்ளேமில் தட்டினா கை ஏதாவது சுட்டிக்குவீங்க. அதனால் கொஞ்சம் உங்களால் எவ்வளோ அளவு பரவலாக தட்ட முடியுமோ அவ்வளோ பரவலாக தட்டுங்க. கொஞ்சம் எண்ணெய் நல்லா சுற்றி ஊற்றுங்க. ஊற்றிட்டு கொஞ்சம் நேரம் நல்லா ஒரு 2 to 3 minutes கொஞ்சம் நல்லா வேகட்டும். கருகாமையும் பார்த்துக்குங்க. ரொம்ப ஹை ஃப்ளேமில் வச்சு சுடாதீங்க. கொஞ்சம் மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. இப்போ அப்படியே நம்ம திருப்பி போட்டுக்கலாம். கொஞ்சம் நல்லா திருப்பி போட்டு அந்த பக்கமும் நல்லா வேகட்டும். ஒரு 2 நிமிஷம் ஆகும். ஃபஸ்ட்டு அப்புறம் சுட சுட சீக்கிரம் ஆகிடும். முதல்து மட்டும் ஒரு 2 to 3 minutes ஆகும். அப்புறம்லாம் உங்களுக்கு சீக்கிரம் ஆகிடும். நல்லா ஒரு 2 நிமிஷம் இந்த 2 பக்கமும் நல்லா வேகட்டும். அந்த சைடு பார்க்கலாம் வெந்துருச்சாங்க. நல்லா வெந்துருச்சு. இந்த மாதிரி கொஞ்சம் ப்ரௌன் கலராக மாறி இருந்ததுன்னா அவ்வளோதாங்க. நல்லா கலரும் மாறிடுச்சு. போதும், இந்த அளவு வெந்துச்சுன்னா போதும். நல்லா சூப்பராக ரெடி ஆகிடுச்சு பாருங்கள். இதுக்கு சைட் டிஷ்லாம் கூட எதுவுமே தேவையில்லை. இதுலேயே பச்சை மிளகா, கருவேப்பிலை, கொத்தமல்லி, வெங்காயம் எல்லாம் போட்டிருக்கிறதுனால இதுக்கு எந்த ஒரு சைட் டிஷ்ஷும் தேவையில்லை. ஊறுகாவோ இல்லை சட்னியோ இருந்தால் கூட சஃபிஷியண்ட்டாக தான் இருக்கும். ரொம்ப ஈஸியாக நம்ம மார்னிங்கில் ஈஸியாக செஞ்சிடலாம். ஹெல்த்தியாகவும் இருக்கும்.